வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். கை விரல்களை ஆதி முத்திரையிலே வைத்துக் கொள்கின்றோம். ஆதி முத்திரையில் வைத்து கைகளை தொடையிலே வைத்துக் கொள்ளலாம். ஓம் கம் கணபதையே நமக என்பதை வாய்விட்டு ஜபிப்பதோடு மானசீகமாக ஓம் சரவண பவ என்று ஜபிக்க வேண்டும். ஓம் கம் கணபதையே நமக என்று ஜபிக்கும்போது பூமி தத்துவத்தோடு தொடர்பு ஏற்படுவதாக பாவனை செய்வதோடு மானசீகமாக ஓம் சரவணபவ என்று ஜபிக்கும்போது வான்காந்தத்தோடு தொடர்பு ஏற்படுவதாக பாவனை செய்து உச்சரிக்க வேண்டும். வாய்விட்டு ஜபம் செய்வது ஓம் கம் கணபதியே நமக. அஜபா மந்திரமாக ஓம் சரவணபவ என ஜபித்து எந்த தங்குதடையுமின்றி யோகப் பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் முறையாக பயின்று பலன் பெற இந்த மந்திரம் துணை புரியும் என்ற நோக்கத்திலே இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். ஓம் கம் கணபதயே நமஹ. 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 இவ்வாறு 3 to 5 நிமிடமோ
அல்லது 21 தடவைகளோ சொல்லி எந்த தங்குதடையுமின்றி யோகப்பயிற்சி தியான பயிற்சி எல்லாம் முறையாக பயின்று முழு பலனை பெற பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கை விரல்களை சின்முத்திரையிலே வைத்தவாறு முருகனுடைய மூல மந்திரத்தை சொல்லி சக்தி ஓட்டப்பாதையை ஒழுங்குபடுத்தி யோக நிலையிலே உயர்நிலை அடைய இந்த முருகனுடைய பீஜ மந்திரமானது நமக்கு துணை புரியும். ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகும் புருவ மையத்தை உற்று நோக்கி சுவாசத்தை உள்ளிழுக்க வேண்டும். குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெற்று மேலே வருவதாக பாவனை செய்து உயர் உணர்வு நிலையிலே இருந்து மூச்சை உள்ளிழுக்க தவறாமல் மறவாமல் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மந்திரம் என்ன என்று பார்க்கும்போது ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. இதை சொன்னதற்கு பிறகு டீப் இன்ஹேல் பண்ணும். ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. டீப் இன்ஹேல். ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. 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 டீப் இன்ஹேல். ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம்
ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. Deep inhale. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. 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 இவ்வாறு 3 to 5 நிமிடம் சொல்லலாம், அல்லது 21 முறை மந்திரத்தை இறையுணர்வோடு உச்சரிக்க வேண்டும். வாழ்க வளத்துடன். இப்பொழுது 3வதாக உடல் உயிர் இடையே நல்ல நட்பு உருவாக மிருத்யுஞ்ச மந்திரம் என்று அழைக்கப்படுகின்ற ஓம் திரையம்பகம் யஜாமஹே என்ற மந்திரத்தை உச்சரிக்க இருக்கின்றோம். இதை காலையிலே குறைந்தது 10 முறை உச்சரித்தால் போதும். இல்லத்திலே இருந்து பயிற்சி செய்கின்ற போது 10 முறை உச்சரித்து நீரிலே சக்தியை பாய்ச்சி அந்த நீரை வீடு முழுவதும் தெளிக்கலாம். நம் மீதும் தெளித்து கொண்டு மீதமுள்ள நீரை நாம் பருகலாம். உடலுக்கும் உயிருக்கும் இடையிலே நல்ல நட்பு உருவாகும். இன்றைய காலகட்டத்திலே நாம் உடல் உயிர் இடையே உள்ள நட்பை வளர்த்து கொள்வது மிகவும் அவசியம். பிரபஞ்ச உயிர்த்தன்மையோடு நமக்கு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மார்கண்டேய மகரிஷி அவர்களால் வழங்கப்பட்ட மந்திரம் இந்த மிருத்யுஞ்ச மந்திரம். இதை பக்தி சிரதையோடு சொல்லி பலன் பெறுவோம். ஓம்
த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். வாழ்க வளத்துடன். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது கைகளை இருதய முத்திரையிலே வைத்துக்கொண்டு சஞ்சீவி முத்திரை என்றும் அழைக்கப்படுவதுண்டு, அபானவாயு முத்ரா என்றும் பேசப்படுவதுண்டு. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கையை வச்சுட்டு நம்ம சொன்னோன்னு சொன்ன இது மேலும் நமக்கு உயிர் உடம்பிற்கு வலிமை சேர்க்கும். இந்த முத்திரையில் இருந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தண்ணியில் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வீட்டுக்காக சொல்லணும், வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இது பண்ணோன்னா டம்ளரை வச்சுட்டு கையை அது மேலே வச்சு சொல்லிவிட்டு நம்ம மேலே வீட்டிலலாம் தெளிச்சிக்கலாம். அது தனியாக கூட பண்ணிக்கலாம். இப்போ ஹெல்த்துக்காக சொல்லும்போது இந்த மாதிரி வச்சுட்டு சொல்லணும், இருதய முதிரையில் கையை வச்சு சொல்லணும். இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சதுக்கு பிறகு மூச்சு பயிற்சி செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பு கைகளை கும்பிடுவது போல் வைத்து பெற்றோர்களையும் சித்தர்கள் மகரிஷிகள் மகான்களை வணங்கி இயற்கையை வணங்கி அப்படியே கையை மேலே தூக்கி உச்சந்தலையில் 2 கைகளையும் வச்சு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்கள் மகரிஷிகள் மகான்களுடைய ஆசீர்வாதம், இயற்கை என்ற பேராற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பயிற்சியிலே முழுமையாக ஈடுபட்டு வாழ்விலே எல்லா வகையிலும் ஏற்றம் பெற ஆசீர்வதிக்கப்படுவதாக உணர்கின்றோம். சாந்தி சாந்தி சாந்தி.
வாழ்க வளத்துடன். தியான பயிற்சிக்குள் செல்வதற்கு முன்பு சுவாச கோஷத்தை தூய்மைப்படுத்த, பிராண சரீரத்தை பலப்படுத்த சுவாச பயிற்சி செய்து நாம் தியானத்தை கடைபிடிக்க இருக்கின்றோம். சுவாச பயிற்சியிலே பஸ்திரிகா என்ற பயிற்சி இரு நிலைகளிலே செய்ய இருக்கின்றோம். பஸ்திரிகா செய்து முடித்ததற்கு பிறகு கபாலபதி என்ற பயிற்சி, மூன்றாவதாக ஸ்வானா பிரீத்திங், டாக் பிரீத்திங் என்ற பயிற்சியும், நான்காவதாக நாடி சோதனா என்ற பயிற்சி நாம் இந்த முறை செய்ய இருக்கின்றோம். நாடி சுத்தி, உடல் உஷ்ணமாக இருப்பவர்களுக்கு சிலருக்கு எடுத்த உடனே மூச்சை நிறுத்தி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நாடி சுத்தி செய்ததற்கு பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு நாடி சோதனா, பூரகம், கும்பகம், ரேசகம் நாடி சுத்தியிலே செய்கிறது. அவ்வாறு செய்து கால சூழலுக்கேற்ப நேரம் இருப்பவர்கள் இறுதியாக 5-4-6-2 என்ற டெக்னிக்கை செய்கிறது நல்லது. இப்போ பஸ்திரிகா என்ற பயிற்சியை செய்கிறோம். இடது கையை அப்படி வச்சு, வலது கையை அப்படி மேலே வச்சு, மேலே தூக்கும்போது நல்லா மூச்சு இழுக்கணும், குனியும் போது ஃபாஸ்ட்டாக விடணும். நாசியிலே இழுத்து நாசியிலே விடுறோம். நாற்பது நொடிகள் இவ்வாறு செய்யலாம். முதல்ல ஒரு 20 நொடி இப்படி வச்சு செஞ்சோம். அடுத்த இது கையை மேலே தூக்கும்போது இன்ஹேல், இறக்கும்போது எக்ஸேல். உள்ள மேலே தூக்கும்போது உட்சுவாசம், இறக்கும்போது வெளிச்சுவாசம். இதுவும் பஸ்திரிகாவுடைய இன்னொரு நிலை தான். வாழ்க வளத்துடன். கொஞ்ச நேரம் அப்படியே சுவாசத்தை கவனித்து இளைப்பாரி, அடுத்ததாக கபாலபதி என்ற பயிற்சியை செய்ய இருக்கின்றோம். கபாலபதி செய்கின்ற போது வயிற்று பகுதி தசைநார்கள் உள்ளே சுருங்க வேணும். எக்ஸேல் பண்ணும்போது மூச்சை வெளியே விடுறதை மட்டும் கவனிச்சா போதும். மூச்சை உள்ளே இழுத்து விடுறோன்னு நினைக்க வேண்டாம். ஃபாஸ்ட்டாக எக்ஸேல் பண்ணோன்னே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே இழுத்துக்கும் லங்ஸ். நம்ம மூச்சை விடுறது மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் இங்கே இருக்க நீரில் நமக்கு கபாலனா இந்த இடம் ஸ்கல்லில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்களெல்லாம் வெளியேற்றுவதற்காக செய்கிற பயிற்சி. கபாலபதி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? பஸ்திரிகா. அது செஸ்ட்டில், பேக்கில், லங்ஸ்லலாம் கிளென்சிங் பண்ணும். இது தலையில் உள்ள நீர் பகுதி. இப்போ இப்படி வச்சுட்டு கையை இப்படி விஷ்ணு முத்ரேன்னு நம்ம சொல்லுவோம், நாசிக முத்ரான்னு சொல்லுவாங்க. ரைட்டுக்கு இது, லெஃப்ட்டுக்கு இந்த மோதிர விரல் இப்படி பண்ணணும். இப்படி 10 முறை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடணும். ரெஸ்ட் விட்டுட்டு திருப்பி அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடம் கிளென்சிங் ஆகிருக்கு, இந்த இடம் கிளென்சிங் ஆகிருக்கு. அடுத்து த்ரோட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேற்றணும். சிவாவை நஞ்சுண்ட கண்டன்வாங்க. இந்த இடத்துல தான் நிறைய டெபாசிட் ஆகும். இப்போ வைரஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட இங்கே வரும்போதே நம்ம கிளென்சிங் பண்ணிட்டோன்னா உடலில் அந்த கொரோனா என்பது பரவாது.
அதுக்காக இந்த இடத்த வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு ஸ்வானா ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறது, டாக் ப்ரீத்திங்னு சொல்கிறது. இதை வந்து செய்வதன் மூலமாக தைராய்டு ப்ராப்ளமும் வராது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை செஞ்சு பலனடையலாம். த்ரோட்டில் இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் நீங்கும். வோக்கல் கார்டுக்கெலாம் நல்லது. இது எப்படின்னா, பஸ்திரிக்கா மூக்கில் இழுத்து மூக்கிலே விட்டோம். இது மூக்கில் இழுத்து வாயை திறந்து நாக்கு வழியாக வெளியே விடணும். நாக்கை வெளியே நீட்டி வெளியே விடணும். 10 தடவை பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக், திருப்பி இன்னொரு 10 தடவை பண்ணலாம். கொஞ்ச நேரம் அப்படியே பிரத்தை கவனிச்சுட்டு திரும்ப ஒரு 10 தடவை. வாழ்க வளத்துடன். இந்த 3 பயிற்சியும் செய்ததன் மூலமாக உடலில் உள்ள நோய்க்கிருமிகள்லாம் வெளியேறிய நிலையில் மேலும் 76,000 நாடி நரம்புகளையும் பலப்படுத்த நாடி சுத்தி பிராணாயாமா என்பதை நாடி சோதனாவாக செய்யற்கின்றோம். நாடி சுத்தி என்பது உள்ளே இருக்கிறது, அதை விட டீப்பாக வெளியே விடுறது. லெஃப்டில் இழுத்தால் ரைட்டில் விடணும், ரைட்டில் இழுத்தால் லெஃப்டில் விடணும். இந்த மாதிரி அன்பர்கள் ஒரு வாரம் பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு வாரத்துக்கு பிறகு 1:4:2, 1 செகண்ட் இழுத்தால் 4 செகண்ட் நிறுத்தணும், 2 செகண்ட் விடணும். அந்த மாதிரி இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 செகண்ட் இழுத்துட்டோம், மூடிட்டோம், 4 செகண்ட் உள்ளே இருக்குது, 2 கவுண்ட் வெளியே விடுறோம். 1 செகண்ட் இழுத்து மூடிட்டு 4 கவுண்ட் ஆச்சு. வாழ்க வளத்துடன். 5-4-6-2 என்ற டெக்னிக்கை நம்ம செய்ய இருக்கின்றோம். இந்த 5-4-6-2 என்பது அதிகாலையில் 5 மணி 5:30 மணிக்கு எழுந்து பழகிய அன்பர்கள் முதலிலே கூட இந்த பயிற்சியை செய்யலாம். கொஞ்சம் வந்துட்டு நல்லெண்ணெயில் வாயை கொப்பளிச்சுட்டு நாசியில் நெய், பசு நெய்யெல்லாம் தடவிட்டு செஞ்சால் உடலில் உஷ்ணமாகாது. ரொம்ப பேருக்கு வந்துட்டு பாடி வந்து பித்தா வாதம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், இந்த பயிற்சியில் நம்ம எவ்வளோ நேரம் இப்போ செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 18 முறை கை விரல்களை பிராங்கியல் முத்ரா இப்படி வச்சு, சுண்டு விரல் வந்து இங்கே இருக்கணும், மோதிர விரல் அடுத்த கோட்டில் இருக்கணும், மிடில் ஃபிங்கர் மேலே இருக்கணும், ஆள்காட்டி விரல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த சுண்டு விரல் இங்கே இருக்குது, மோதிர விரல் இங்கே இருக்குது, மிடில் ஃபிங்கர் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வைக்க எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கையை வேணால் வாயு முத்திரையில் இப்படி வச்சுக்கோங்க. பிராங்கியல் முத்ரா அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் வராது. ஆஸ்மா, சைனஸு, பிராங்கியல் மேலே வந்து மூச்சு திணறல் ஏற்படுறது அதெல்லாம் வராது. இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து 5-4-6-2 செய்கிற போது ரொம்ப தெரபியூட்டிக் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி.
அதனால் இது சித்தர்கள் கையாண்ட முறை. 5 நொடிகள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம், 4 நொடிகள் உள்ளே நிறுத்துகின்றோம், 6 நொடிகள் வெளியேற்றுகின்றோம், 2 நொடிகள் சூன்ய நிலை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாமல் இருக்கிறது. 5 கவுண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுறது பேர் பூரகம், 4 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது பேர் கும்பகம், 6 கவுண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணுறதுக்கு பேர் ரேசகம், 2 நொடிகள் சும்மா இருக்கிறத கேவல கும்பகம்னு சொல்லுவாங்க, சூன்ய நிலைன்னு சொல்லுவாங்க. அதை கால அவகாசம் இருப்பவர்கள் சற்று அதிகமாகவும் அப்படியே செய்யலாம். இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். 5 நொடிகள் உள்ளே இழுத்துட்டு உள்ளே நிறுத்தும் போது பாசிட்டிவாக நினைக்கணும். 6 நொடிகள் வெளியேற்றும். நெகட்டிவ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கணும். 2 நொடிகள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். திருப்பி 5 கவுண்ட்ஸ் இன்ஹேல், 4 கவுண்ட்ஸ் ஹோல்ட் யுவர் பிரெத், 6 counts exhale, 2 seconds சூன்யா பீரியட். இன்ஹேல் எக்ஸேல் எதுவும் பண்ணல. 5 counts inhale, 4 counts hold your breath, 6 counts exhale, 2 counts சூன்யா பீரியட். 5 நொடிகள் சுவாசத்தை உள்ளே இழுக்கின்றோம், 4 நொடி பொழுது உள்ளே நிறுத்துகின்றோம், 6 நொடிகள் வெளியேற்றுகின்றோம், 2 நொடி பொழுது அமைதியாக இருக்கின்றோம். வாழ்க வளத்துடன். இவ்வாறு குறைந்தபட்சம் 18 முறை செய்வது நல்லது. பிராண சரீரத்தை பலப்படுத்தி வாழ்க்கையிலே மேன்மை பெற அனைவருக்கும் இறையருள் துணை புரிய வேண்டிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இப்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த தியானமானது பஞ்சபூதங்களோடும் நாளமில்லா சுரப்பிகளோடும் நவ கிரகங்களோடும் நல் இணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தியானம். பஞ்சபூத நவகிரகத்தவம் தவங்களிலே அதிக நேரம் எடுத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. கூடுமான வரையிலே இந்த ஒளிப்பதிவுக்கு ஏற்ற வகையிலே நாம் சற்று சுருக்கமாக செய்ய இருக்கின்றோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம் என்று சொல்லும்போது பிருத்திவி முத்திரை, நீர் என்றால் வருண முத்திரை,
நெருப்பு என்றால் சூரிய முத்திரை, காற்று என்றால் வாயு முத்திரை, ஆகாயம் என்பது ஆகாஷ் முத்திரை, மிடில் ஃபிங்கர் அப்படி வைக்கணும். இந்த முத்திரையில் ஞாபகம் படுத்தி கொள்ள முடியாதவர்கள் சின்முத்திரையிலிருந்தே தொடங்கி சின்முத்திரையிலே முடித்து கடைசியாக முடிக்கும்போது ஆதி முத்திரையில் வச்சு முடிக்கலாம். ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் நவகிரகங்களுக்கு நமக்குள்ள தொடர்பை பற்றி எல்லாம் நாம் பேசியிருக்கோம், பஞ்சபூதங்களை பற்றி பேசியிருக்கோம். காலத்தின் கட்டாயம் கருதி இப்பொழுது நாம் சுருக்கமான முறையில் இந்த பயிற்சியை செய்ய இருக்கின்றோம். பிருத்திவி முத்திரையிலே வைத்து ஆரம்பிக்கின்றோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அன்னையை வணங்கி, தந்தையை வணங்கி, சித்தர்கள், மகர்ஷிகள், மகான்களை வணங்கிக் கொள்கின்றோம். வாழ்க வளத்துடன் 15 முறை அஸ்வினி முத்திரை செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. குண்டலி மகாசக்தி மூலாதாரத்திலே நன்கு துணை பெற்றுள்ளது. மூலாதாரம் என்பது மண் தத்துவத்தோடு தொடர்புடையது. மூலாதாரத்திலிருந்து உயிராற்றலை வெளிக்கொண்டு வந்து பூமித்தாயை 3 முறை வலம் வந்து வணங்குவோம். நிலத்திலிருந்து இரவும் பகலும் காப்பு பெறுகின்றோம். ஏர்த்துடைய இன்னர் கோரில் போய் வணங்கிட்டு திரும்ப மூலாதாரத்துக்கு வரோம். சிகப்பு நிற ஒளிக்கீற்றை அங்கே தரிசிக்கின்றோம். மண்ணுக்கும் இந்த பௌதிக உடலுக்கும் நல்ல நட்பு ஏற்பட அப்படியே மூலாதாரத்தை வணங்கிட்டு சிகப்பு நிற ஒளிக்கீற்றை தரிசித்து அங்கிருந்து சக்தி மடைமாற்றம் பெற்று சுவாதிஷ்டானம் வருகிறது. வருண முத்திரை, லிட்டில் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் சேர்த்துக்கிறோம். சுவாதிஷ்டான மையம் என்பது ஜலத்தத்துவத்தோடு தொடர்புடையது. சுவாதிஷ்டான மையத்திலிருந்து உயிராற்றலை வெளிக்கொண்டு வந்து அகண்ட சமுத்திரத்தை 3 முறை வலம் வந்து வணங்குவோம். நீரிலிருந்து இரவும் பகலும் காப்பு பெறுவோம். ஜலத்தத்துவத்தோடு நல்ல நட்பை உருவாக்கிக் கொள்கின்றோம். வாழ்க வளத்துடன். அப்படியே நீர் தத்துவத்தோடு நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொண்டு சுவாதிஷ்டான வரம். அங்கே ஆரஞ்சு நிற ஒளிக்கீற்றை தரிசிக்கின்றோம். சுவாதிஷ்டான மையம் பலம் பெற்றுள்ள நிலையில் அங்கிருந்து சக்தி மடைமாற்றம் பெற்று மணிப்பூரக சக்கரம் வருகிறது. சூரிய முத்திரையிலே விரல்களை வைத்துக் கொள்கிறோம். நேவல் சக்கராக்கு எனர்ஜி வந்திருக்கு. நாபிக் கமலம் என்பது அக்னி தத்துவத்தோடு தொடர்புடையது. நாபியிலிருந்து உயிராற்றல் வெளிப்பட்டு பூமிக்கு கீழே அடியாளத்திலே பாறைகள், அதற்கு கீழே உஷ்ணக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அக்னி தேவனை 3 முறை வலம் வந்து வணங்குவோம். நெருப்பிலிருந்து இரவும் பகலும் காப்பு பெறுவோம். அக்னி தத்துவத்தோடு நல்ல நட்பை உருவாக்கிக் கொள்கின்றோம். வாழ்க வளத்துடன். அக்னி தத்துவத்தோடு நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொண்டு மீண்டும் நாபிக் கமலத்திற்கு வருகின்றோம். நாபிக் கமலத்திலே மஞ்சள் நிற ஒளிக்கீற்றை தரிசிக்கின்றோம். வாழ்க வளத்துடன். நாபிக் கமலம் பலம் பெற்று அக்னி தத்துவத்தோடு நல்ல நட்பை உருவாக்கி கொண்டு அங்கிருந்து சக்தி எழுச்சி பெற்று அநாகத மையம் வருகின்றது. இருதய முத்திரையிலே கை விரல்களை வைத்துக் கொள்ளலாம், அல்லது வாயு முத்திரை இப்படி வைத்துக்கொண்டு
அநாகத மையத்திலே மனம் வைத்து, அநாகத மையம் என்பது காற்று மண்டலத்தோடு தொடர்புடையது. அப்படியே உயிராற்றல் பூமியிலிருந்து 10 மைல் தொலைவிற்கு சுழலலையாக வீசிக்கொண்டிருக்கின்றது காற்று. அப்படியே உயிருடம்பு காற்று மண்டலத்தோடு தொடர்பு கொள்கின்றது. வாயு தேவனை 3 முறை வலம் வந்து வணங்குகின்றோம். வாயு தத்துவத்தோடு நல்ல நட்பை உருவாக்கி கொண்டு மீண்டும் அநாகத மையம் வருகின்றோம். அநாகத மையத்திலே பச்சை நிற ஒளிக்கீற்றை தரிசிக்கின்றோம். வாழ்க வளத்துடன். அநாகத மையம் பலம் பெற்றுள்ள நிலையில் அங்கிருந்து சக்தி எழுச்சி பெற்று விஷுத்திக்கு செல்கின்றது. முத்திரையிலே ஆகாய முத்திரை. விஷுத்தி மையம் என்பது ஆகாய தத்துவத்தோடு தொடர்புடையது. விஷுத்தி மையத்திலிருந்து உயிராற்றல் வெளிப்பட்டு அப்படியே ஹோல் யூனிவர்ஸோடு தொடர்பு கொள்கிறோம். சக்திகளத்தோட விண்ணை பற்றிய விரிவான ஞானம் கைவரப்பெறுகின்றோம். அப்படியே சுவாசத்தை இழுத்து ஸ்கை ப்ளூ லைட் அப்படியே த்ரோட் சக்கரால் இறங்குது. மேகநீல கதிர்கள் விஷுத்தியிலே ஆவாகனமாகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றோடு நல்ல நட்பு ஏற்பட்டுள்ள நிலையில் கை விரல்களை இப்பொழுது சின்முத்திரையிலே வைத்துக்கொண்டு ஐம்புலன்களையும் ஆளக்கூடிய ஆளுமை பேறு பெற்றது ஆக்ஞை சக்கரம். விஸ்டம் டீத்தை டைட்டன் பண்ணி மூச்சு எழுங்க. டீப் இன்ஹேல் பண்ணி தேர்ட் ஐ வழியாக எக்ஸேல் பண்ணுறோம். அங்கே டார்க் ப்ளூ லைட்டை பார்க்குறோம். கருநீல கதிர்களை புருவ மையத்திலே தரிசிக்கின்றோம். வாழ்க வளத்துடன். தேர்டையிலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து சக்தி மடைமாற்றம் பெற்று உச்சிக்கண் செல்லட்டும். நாவை மேல் அன்னத்தோடு பொருத்தி வைத்துக் கொள்கின்றோம். துரியமலை மேலுள்ளதோர் ஜோதிவள நாடு என்பார் ராமலிங்க சுவாமி. இறைநிலையின் நுழைவாயில் பிரம்மரந்திரம். அப்படியே மேலே வரோம். துவாதசாங்க பெருவெளி. உச்சிக்கு மேல் 12 அங்குலம். விண்ணுலகில் இருந்து கொண்டு மண்ணுலக மக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது நவக்கோள்கள். நவக்கோள்களோடு நல் இணக்கத்தை உருவாக்கிக் கொள்ள நவக்கிரக தியானம் செய்ய இருக்கின்றோம். நவக்கிரகங்களிலே முதன்மையானது ராஜகிரகம் என்று பேசப்படுகின்ற சூரியன். சூரியனுடைய ஒளிவட்ட பாதையிலே ஆரஞ்சு நிற ஒளிக்கணங்கள் வீசிக்கொண்டிருக்கிறது. சூரியனை 3 முறை வலம் வந்து வணங்குவோம்.
சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் உடல் அளவில் பார்க்கும்போது நம்முடைய எலும்பு மண்டலத்தை ஆக்கிரமிக்கிறது. நமது வலது கண் உடலின் வலது பாகம். உறவுகள் என்று பார்க்கும்போது தந்தை வழி உறவுகள், மேலும் உயிர் உடம்போடு தொடர்புடையது. ஆகையால் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படுகின்றது. வாழ்க்கையிலே புகழ், அந்தஸ்து எல்லாவற்றையும் வழங்க வல்லது. ஆத்ம பலத்தையும் ஆத்ம ஞானத்தையும் தரவல்லது. சூரியனுடைய காந்த ஆற்றல் நமக்கு நன்மையே செய்ய வேண்டிக் கொள்வோம். சூரியனை மீண்டும் வலம் வந்து வணங்கி ஆத்ம பலமும் ஆத்ம ஞானமும் கைவரப்பெற்று சூரியனுடைய ஒளிவட்ட பாதையிலே இரண்டாவதாக அமைந்திருப்பது புதன். வித்யாகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற புதன் பச்சை நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய எழுத்தாற்றல், பேச்சாற்றல், அவன் கற்கக்கூடிய கல்வி, கலைகள் அனைத்துக்கும் காரகத்துவம் வகித்து நிபுண யோகத்தை வழங்க வல்லது. நுண்மான் நுழைப்புலன் அறிவை ஏற்படுத்த வல்லது. புதனுடைய ஒளிக்கிரணங்கள் நமக்கு நன்மையே செய்ய பச்சை நிறமான கதிர்களை ஆவாகனம் செய்து கொள்கின்றோம். புதன் என்ற ஆற்றல் வாய்ந்த கோளோடு நல்ல நட்பை உருவாக்கி கொண்டு அடுத்ததாக சூரியனை சூழ்ந்து சுற்றி வரக்கூடிய கிரகங்களிலே களத்திரக்காரகன், அசுரகுரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன். சுக்கிரனிலிருந்து வீசக்கூடிய வெண்மை நிறமான கதிர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கின்றது. அஷ்டமா சித்துகளை பெறுவதற்கு, ஆற்றலை பெறுவதற்கு, பூ உலகிலே பொருள், புகழ், அதிகாரம் இவற்றையெல்லாம் வழங்க வல்லது. மழைக்காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றான். சமுதாயத்திலே சுபிட்சம் ஏற்பட சுக்கிரனுடைய அனுகிரகம் தேவைப்படுகின்றது. சுக்கிரனுடைய ஒளிக்கணங்கள் நமக்கு நன்மையே செய்ய தியானிப்போம். வாழ்க வளத்துடன் சுக்கிரனுடைய காந்த ஆற்றல் நமக்கு நன்மையை செய்ய வேண்டிக் கொண்டு நான்காவதாக மனோகாரகன் என்று பேசப்படுகின்ற சந்திரன். பூமிக்கு அருகாமையிலே இருந்தாலும் சூரியனுடைய ஒளிவட்ட பாதையிலே நான்காவதாக அமைந்துள்ளது. பூரண பௌர்ணமி நிலவை நினைந்து கொள்வோம். பூரண நிலவை மனக்கண் முன் கொண்டு வந்து 3 முறை வலம் வந்து வணங்குவோம். சந்திரனுடைய காந்த ஆற்றலானது நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள், மனதிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்ப உணர்வுகள், உறவுகள் என்று பார்க்கும்போது தாய் வழி உறவு, உடலின் இடது பாகம், இவற்றையெல்லாம் ஆட்சி செய்கிறது. சந்திரனுடைய ஒளிக்கிரணங்களோடு நல்ல நட்பை ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். வாழ்க வளத்துடன் சந்திரனோடு நல்ல நட்பை உருவாக்கி கொண்டு ஐந்தாவதாக பூமிக்காரகன் என்றும் சகோதரக்காரகன் என்றும் அங்காரகன் என்றும் அழைக்கப்படுகின்ற செவ்வாய். செந்நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உடலளவில் பார்க்கும்போது குருதி ஓட்டத்திற்கு, இரத்த ஓட்டத்திற்கு காரகத்துவம் வகிக்கின்றார். பூமியிலே அசுர சாதனைகளை செய்து முடிக்க தைரிய வீரிய பராக்கிரமத்தை வழங்க வல்லவர். அங்காரகனை வணங்கி அவதிகளிலிருந்து விடுபட்டு ஆற்றலை அதிகரித்துக் கொள்வோம்.
செந்நிறமான கதிர்களை ஆவாகனம் செய்து வாழ்விலே செழுமை பெற்று மேன்மை பெற்று வெற்றி பெற்று நலமோடு வளமோடு வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க உறுதி மேற்கொள்கின்றோம். செவ்வாயினுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற்று 6வதாக ஞான பீடாதிபதி என்றும் யோகபுத்திரக்காரகன் என்றும் பேசப்படுகின்ற குரு, பொன்னவன் என்று அழைக்கப்படுகின்ற குரு, அந்த குரு என்ற கிரகம் நம்மிடத்திலே தொடர்பு கொள்கின்ற போது சகல குற்றங்களும் நீங்கும். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்பார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய மங்களகரமான காரியங்கள், சத்சங்க சகவாசம், ஞான குருவோடு தொடர்பு, ஞானத்திலே மேன்மை பெறுவது, அருட்செல்வம், பொருட்செல்வம், வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் வழங்க வல்லது. சத்புத்திரர்கள், சந்தான விருத்தி, திருமண வைபவம் எல்லாவற்றுக்கும் காரகத்துவம் வகிக்கக்கூடிய குரு. குரு என்ற ஆற்றல் வாய்ந்த கோளோடு தொடர்பு கொள்கின்றோம். பொன்னிறமான கதிர்களை ஆவாகனம் செய்து கொண்டு உடல் உள்ளம் கருமையமெல்லாம் தூய்மை பெற்ற நிலையிலே 7வதாக நீதிமான், ஆயுள்காரகன், தண்டனைக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சனீஸ்வரன் நீல நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சனி. உடலளவில் பார்க்கும்போது நரம்பு மண்டலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது சனி. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே செய்த செயல்களுக்கு விளைவை தக்க தருணத்திலே வழங்க வல்லவர். ஆகையால் சனீஸ்வரனை பார்த்து மக்கள் அஞ்சுவதுண்டு, அஞ்ச வேண்டியதில்லை. அதனோடு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவோம். நீல நிறமான ஒளிக்கிரணங்களோடு நல்ல நட்பை வளர்த்துக் கொள்கின்றோம். சனீஸ்வரனோடு நல்ல நட்பை உருவாக்கிக் கொண்டு இறுதியாக நிழல் கிரகங்கள், ஷேடோ பிளானட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ராகு கேது, போகக்காரகன் என்று ராகுவும் ஞானக்காரகன் என்று கேதுவும் அழைக்கப்படுவதுண்டு. சூரியனிலிருந்து போகிற பிளாக் ஹோல் என்பார்கள். சூரிய சந்திர கிரகங்களையே மறைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. சர்ப கிரகம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. ராகு கேதுவோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நவ கோள்களோடும் நல்லிணக்கத்தை உருவாக்கிய நிலையிலே இன்னும் கோடான கோடி நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள், பேரியக்க மண்டலம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அப்படியே விரிந்து 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 கோடான கோடி நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள் எல்லாவற்றோடும் நல் இணக்கத்தை உருவாக்கிக் கொள்கின்றோம். விஸ்வரூப நிலை அடைகின்றோம். சக்தி களம் முழுவதும் பறந்து விரிந்து நின்று தவம் செய்வோம். எவர் எக்ஸ்பேண்டிங் என்பார்கள். பிரபஞ்சம் விரிந்து கொண்டே செல்கிறது. நாமும் விரிவு பெற்று கொண்டே இருக்கின்றோம். அப்படியே கேலக்ஸி, யூனிவர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி மேலே போகிறோம். விரிந்து 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 அப்பாலுக்கு அப்பால் செல்கிறோம். முப்பாலுங்கடந்து அப்பாலுக்கு அப்பால் உள்ள ஆதி பகவனோடு, அருட்பெருஞ்சோதியோடு, மெய்ப்பொருளோடு தொடர்பு கொள்கின்றோம்.
இதையே ஆதி என்றும் அநாதி என்றும் வெட்டவெளி என்றும் மெய்ப்பொருள் என்றும் பரம்பொருள் என்றும் அல்லாஹ் என்றும் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா என்றும் பலவாறாக பேசப்படுகிறது. சிவகலம் என்று நாம் அழைக்கின்றோம். சிவகல தவம் மேற்கொள்கின்றோம். சக்திகளத்தை தாண்டி சிவகலம் உள்ளது. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உள்ளது. சக்திகள அனுபவத்தை பல பல வர்ணங்கள் காட்சிகளை கண்டபோது அதை மயில் என்றும், சுத்த வெளியோடு தொடர்பு கொண்டு சூன்யமான போது அந்த இருள் வெளியை பால்நிலையை குயில் என்றும் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய தியான அனுபவத்தை குறிப்பிடுகின்ற போது, வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், மயில் குயிலாச்சுதடி அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி என்பார். இறைநிலையோடு இரண்டரக் கலந்து ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்ற நிலையில் இருக்கின்றோம். இறைநிலையிலிருந்து விடுபட முடியாமல் விடுபட்டு சுருக்கம் பெற்று ஒடுக்கம் பெற்று சக்திகளம் வருகின்றோம். எல்லையற்ற ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்பட வேண்டிக் கொண்டு மானசீகமாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வோ ஜனா சுகினோ பவந்து என்று அஜபா மந்திரம் சொல்லிக்கொண்டு மானசீகமாக ஜபித்து கொண்டே சுருக்கம் பெற்று ஒடுக்கம் பெற்று அப்படியே இறங்கி வரும். அப்படியே இறையாற்றானது துவாதசாங்க பெருவெளியிலே வந்து சூழ்ந்து அழுத்துவதாக உணர்கின்றோம். அப்படியே மகாசக்தி நம்முடைய துரிய நிலையிலே குடிகொள்கிறது, சென்னியிலே குடிகொள்வதாக அப்படியே கிரவுன் சக்கரால இன்வோக் ஆகுது. இப்போ முத்ரா மாற்றுங்க, கட்டவரில் உள்ள வச்சு 4 வரலையும் மூடி 2 முஷ்டிகளை இணைத்து அடி வயிற்றில் வைக்கிறோம். அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் என்பார் ராமலிங்க சுவாமி. அம்பலம் என்பது உச்சி. அது நம்மை ஆட்கொள்ள ஆணவமற்ற தன்மையை அடைய வேண்டும். தியானத்தால் பொறித்துள்ள ஆற்றல் உச்சியிலே திணை பெற்றுள்ள நிலையில் சில நொடிப்பொழுதிலே தியானத்தை நிறைவு செய்ய உள்ளோம். மெடிடேஷன் பவர் அப்படியே உச்சந்தலையிலிருந்து நெத்தியில், முகத்தில், கழுத்தில், தோள்பட்ட, மார்பு, கைவிரல், கால்விரல்லாம் பரவட்டும். டோட்டலாக பியூரிஃபையாக இருக்கும். இந்த தூய நிலையிலே சங்கற்பம் மேற்கொள்வோம். அருட்பேராற்றலின் பெருங்கருணையினால் உடல்நலம், மனவளம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவனருளால் உடல்நலம், மனவளம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்.
By the grace of Almighty, we can achieve good health, strong will, longevity, prosperity, name, fame and wisdom. வாழ்த்துக்கள். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து கூற வேண்டும். பெற்ற மக்கட்செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தாருக்கு வாழ்த்து கூறுவோம். உற்றார் உறவினர் நண்பர்களை வாழ்த்தி மகிழ்வோம். தொழிற்துறையிலே கடமையிலே துணை புரிகின்றவர்களை வரிசை கிரமமாக வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். லோகக்ஷேமம் ஏற்பட, உலக அமைதி ஏற்பட மனம் மொழி மெய்களினால் வாழ்த்தி நிறைவு செய்வோம். 2 கையை விரித்து வச்சுக்கிறோம். 3 times வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் சொல்லி முடிக்க போகிறோம். ரெடி, ஸ்டார்ட். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.